ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பானது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கட்சி சம்பந்தமாக எந்தவித தகவல்களும் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் அவரை அமரும்படி கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிரவீனை செங்கோட்டையன் மேடைக்கு அழைத்தார். மேடைக்கு சென்றவர் காரசார விவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து பிரவீனை சரமாரியாக தாக்கினர். நாற்காலிகளையும் தூக்கி வீசியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய செங்கோட்டையன் அந்த நபருக்கும் கட்சிக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் முன்னாள் எம்எல்ஏ அந்தியூர் ராஜாவின் தூண்டுதலின் பேரிலேயே அந்த நபர் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார். இங்க வந்து யார் சொல்றாங்க ஈஎம் ராஜா தூண்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. அதான் கட்சி உறுப்பினர்கள் கேள்வி